ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப காரசாரமான, கலர்ஃபுல்லான, நாக்கில் எச்சி ஊற அளவுக்கு இருக்கக்கூடிய இறால் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கொஞ்சம் அழுத்தி தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அது கூட 1லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து கரைக்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காக இந்த புளியை கரைச்சிக்கலாம். நல்லா திக்காக கரைச்சிக்கிட்டு அது கூட காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் ஓரளவுக்கு திட்டமாக அரைச்சிட்டு அதையும் அந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போது நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ கூடி குறைச்சி இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. நான் இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 கீறின பச்சை மிளகா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை அதை பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இதேமாரி வதக்கும் போது நல்லா அதனோட எசன்ஸ் எல்லாம் அந்த குழம்புல நல்லா இறங்கியிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு பழமான தக்காளியை அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி சாஃப்டாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது 2 கத்திரிக்காய் அதை கொஞ்சம் பெரிய பெரிய கட்டமாக அரிஞ்சிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு குழம்பு வைக்கும்போது இன்னும் வாசனையாக இருக்கும். அதனால் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் சூப்பராக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்ப அது கூட ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு கத்திரிக்காய், சொரைக்காய், முருங்கைக்காய் இந்த காய்கறிகள்லாம் போட்டு குழம்பு வைக்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். ஏன்னா இறால் போட்டோம்னா கொஞ்சமாக பொசுக்குன்னு ஆகிடும். அதனால் இந்த காய்கறிகள்லாம் போட்டு வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அது கூடவே வெட்டி வச்ச முருங்கைக்காயும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருந்த குழம்பு கொஞ்சமாக கழுவி அதுக்குள்ளார ஊற்றிக்கிறேன். நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றணும். ஏன்னா இறால் போடும்போது வேறு கொஞ்சம் குழம்பு நீத்து போனாப்பில் ஆகும். அதனால தான் இதை மூடி போட்டு வேகட்டும். இப்போது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறாலை நல்லா உப்புலாம் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போது குழம்புல காய்கறிகள்லாம் வெந்துருச்சு. 3/4% வெந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே இறாலை சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் வெந்துட்டுருக்கும். இறால் அவ்வளோ நேரம் தேவைப்படாது. அதனால தான் கடைசியாக சேர்த்துக்கிறோம். இப்போது தண்ணி இல்லாமல் எல்லா இறாலையும் அந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 7 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். நல்லா சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே செம வாசனையாக இருக்கும். அப்படியே கொதிக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. கொஞ்சம் அது ஆறி செட்டில் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா திக்காகவும் மாறி இருக்குது பாருங்கள். இது அப்படியே சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காய், இறால் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து சாப்பிடும்போது செம்மையாக அற்புதமாக இருக்கும். இன்னொரு கரண்டி சாதம் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை சாப்பிடும்போது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.